வணக்கம். வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டென்சஸ் பார்க்கலாம். ஒரு 3 வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க டென்சஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் டென்சஸ் வந்து மொத்தம் 12 காலம் இருக்குங்க. அந்த 12 காலத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு பார்க்கலாம். டென்சஸ் நீங்கள் ஓரளவு என்ன நல்ல டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால இங்கிலீஷ்ல பேச முடியும், மற்றவங்க பேசுறத உங்களால புரிஞ்சிக்கவும் முடியும். ஓகேங்களா? அப்ப நம்ம டென்சஸ் வந்து ரொம்ப அவசியம். இப்ப பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்த சுச்சுவேஷன்ல எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு படம் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாருங்க, நவ்னா இப்ப இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அது நவ். நவ்வுக்கு அப்புறமா உள்ளது எல்லாமே ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா இனிமே நடக்க போற விஷயங்கள், எதிர்காலம். இந்த பக்கம் உள்ளது பார்த்தீங்கன்னா பாஸ்ட். பாஸ்ட்னா முடிஞ்சு போன விஷயம். நவ், ஃபியூச்சர், பாஸ்ட். இந்த 3 வச்சுதான் நம்ம டென்சஸ் எல்லாமே அடங்கியிருக்குங்க. எல்லாமே இந்த 3 வச்சுதான். அது இப்ப நடக்குதா, இல்ல இனிமேதான் நடக்குமா, இல்ல நடந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத இதை வச்சுதான் நம்ம பேச போறோம், படிக்கவும் போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறேன் பாருங்களேன். நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன்னு சொல்றோம். நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். இப்ப பாருங்க, நான் தினமும் சாப்பிடுறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னாலே நிகழ்காலம் தான். அப்ப சாப்பிடுறது நிகழ்காலத்துல மட்டுமா நடக்குது? இல்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் தினமும் சாப்பிடுவேன் அப்படின்னா நேத்திக்கும் சாப்பிட்டுருப்பேன், அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருப்பேன், அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருப்பேன், அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருப்பேன், இன்னைக்கே சாப்பிட்டுருப்பேன். அப்ப நாளைக்கு சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனா? சாப்பிடுவேன். அப்ப நாளைக்கு சாப்பிடுவேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது ரொம்ப ஈஸியான டென்ஸு, நல்லா புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம 3 காலத்துக்கும் பொருந்தணும். எப்படி? தினமும் பண்ணிட்டு இருக்கிற செயல்கள் அதுதான் 3 காலத்துக்கும் பொருந்தும். இப்ப பாருங்க, இதனோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாங்களா? ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப் 1ங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே சப்ஜெக்ட் வேர்ப் 1 கூட என்ன சேர்க்கணுங்க? எஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஐஇஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது வேர்பை பொறுத்து எஸ் வருமா, இஎஸ் வருமா, இல்லை ஐஇஎஸ் வருமாங்கிறது நம்ம அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தா வேர்பு 1 மட்டும் வருவாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்தா வேர்பு கூட இவங்கெல்லாம் சேருவாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சென்டென்ஸ் கரெக்டா நம்மளால எழுத முடியும், பிழை இல்லாம எழுத முடியும். இப்ப பாருங்க, ஐ, வி, யூ, தே, இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா நீங்க வேர்பு மட்டும் போட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹி, ஷி, இட்டு, ஏதாவது ஒரு பேர், இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தா நீங்க வேர்பு மட்டும் போட்டக்கூடாது. அந்த வேர்பு கூட எஸ் இல்ல இஎஸ் இல்ல ஐஏஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அடுத்து போலாமா? இப்ப பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கீவேர்டு கொடுத்துருக்காங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா எக்ஸாம் எழுத போறவங்க, பேங்க் எக்ஸாம் இல்லை எதுக்காக இருந்தாலும் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இங்கிலீஷ் கேட்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் கொடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? ப்ரெசன்ட் டென்ஸா, இல்லை பாஸ்ட் டென்ஸா, இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா, இப்படின்னு இந்த 12 டென்ஸையும் நம்ம யோசனை பண்ணுவோம், அங்கே எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ எதை வச்சு நம்ம அந்த இடத்துல ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் உள்ள கீவேர்டை வச்சு தான் நம்ம இது ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை
இல்லை பாஸ்ட் டென்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உரிய க்ளூ வேர்டு. ஓகேங்களா? அடையாளம் காணக்கூடிய வார்த்தைகள் இதுதான். இப்போ பாருங்க, ஆல்வேஸ். ஆல்வேஸ்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி வழக்கமாக. சம்டைம்ஸ் சில நேரம். சம்டைம்ஸ்னா என்னது? சில நேரம். அக்கேஷனலி அப்படின்னா எப்பயாவது. அக்கேஷனல்ல என்ன அர்த்தம்? எப்பயாவது அப்படின்னு அர்த்தம். ரேர்லி அப்படின்னா ரொம்ப அரிது அப்படின்னு அர்த்தம். ரேர்லினா என்னங்க அர்த்தம்? ரொம்ப அரிது. நெவர் அப்படின்னா ஒருபோதும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆஃபன். ஆஃபன்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். எவ்ரி டே அப்படின்னா ஒவ்வொரு நாளும். எவ்ரி வீக் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும். எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும். எவ்ரி இயர்னா ஒவ்வொரு வருஷமும். ஜென்ரலி அப்படின்னா பொதுவா. ஆன் மண்டேஸ் அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு அர்த்தம். ஆன் சண்டேஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு அர்த்தம். எவ்ரி மார்னிங் அப்படின்னா ஒவ்வொரு காலையில அப்படின்னு அர்த்தம். எவ்ரி மார்னிங், எவ்ரி ஆஃப்டர்நூன், எவ்ரி ஈவினிங். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான கீவேர்டு. உங்களுக்கு புரிஞ்சு வச்சிங்களா? இதை நீங்க அழகா ஒரு நோட்டு போட்டு நீங்க இதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மறந்து போனாலும் திரும்ப நோட் எடுத்து ரீகால் பண்றதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வீடியோவை பார்க்குறோம், தெரிஞ்சிருச்சு விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது மறந்துடும். ஒரு விஷயத்த நம்ம திரும்ப 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 அதை நம்ம பண்ணும்பொழுது தான் அந்த விஷயம் மறக்காத இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு நோட்டு போட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். நான் தினமும் படிப்பேன். சூரியன் கிழக்க உதிக்குது. அந்த அந்த ரயில் 6 மணிக்கு புறப்படும். அந்த மேட்ச் 10 மணிக்கு தொடங்கும். அவன் ஞாயிற்றுக்கிழமையில கோவிலுக்கு போவான் இல்ல செல்லுவான். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். ஒவ்வொரு வாரமும் அவர்கள் படம் பார்ப்பார்கள். இப்படி நிறைய நம்ம சொல்லலாம் சென்டென்ஸ். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். ஓகேங்களா? எப்படி பேசலாம், எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட யூசஸ் பார்க்கலாங்க. யூசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எத்தனை யூசஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுங்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஒரு யூசஸ் இருக்கா, இல்ல 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா, எத்தனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மொத்தம் 9 யூசஸ் இருக்கு. 9 சுச்சுவேஷன்ல அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இன்னைக்கு டைம் இருந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியாது, டைம் அதிகமா போகும். அதனால அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த யூசேஜ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரெகுலர் ஆக்ஷன், இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க்கு. இப்போ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் என்ன? வழக்கமா செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இப்போ எதெல்லாம் வழக்கமா செய்வோம்? நம்ம தினமும் படிப்போம். என்ன பார்க்க, தினமும் நான் சாப்பிடுவேன், இல்ல அவன் தினமும் கோயிலுக்கு போவான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க படம் பார்ப்போம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். நான் தினமும் குளிப்பேன், நான் தினமும் படிப்பேன், நான் தினமும் வாக்கிங் போவேன். அப்புறம் என்ன சொல்லலாம், நான் தினமும் சமைப்பேன், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதுல நான் தினமும் வீட்டை சுத்தம் பண்ணுவேன். நம்ம எந்த ஒரு செயல் நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வரோமோ அது எல்லாமே ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், இல்லைன்னா ரெகுலர் ஆக்ஷன், இல்லைன்னா ரொட்டீன் ஒர்க்கு, எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். இப்ப பாருங்களேன், நான் தினமும் சாப்பிடுவேன், நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன்னு சொல்ல போறோம். நான் தமிழ்ல எழுதி சொன்னா லேட் ஆகுது. நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நல்லா கவனிங்க, இதுல
சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கு. இப்ப இனிமே தானே சாப்பிட போறோம், இது எப்படி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க கூடாது. அதுக்கான க்ளூ வேர்டு தான் இது. தினமும் அப்படின்னா நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகேங்களா? அப்ப இதை வச்சுதான் நம்ம இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு நம்ம சொல்ல போறோம். நான் சாப்பிடுவேங்கிற வார்த்தையை பார்த்துட்டு நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்னு தவறா கணக்கு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான், இவங்க தான் சப்ஜெக்ட். நான் சாப்பிட்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஈட். ஐ ஈட். என்ன சாப்பிடுவேன்? ஒரு ஆப்பிள். ஐ ஈட் an ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். எப்ப? தினமும். ஐ ஈட் an ஆப்பிள் எவ்ரி டே. நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள க்ளூ வேர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, எவ்ரி டே, எவ்ரி வீக், இல்ல எவ்ரி மந்த், இல்ல எவ்ரி இயர், நீங்க என்ன வேணாலும் இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஐ ஈட் an ஆப்பிள் எவ்ரி வீக். நான் ஒவ்வொரு வீக்கும் ஆப்பிள் பழம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றோமா, இல்ல மந்தா என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஐ ஈட் an ஆப்பிள் எவ்ரி டே. நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கோம். இதையே இந்த இடத்துல அவள், அவள் வச்சு சொல்லுவோம். அவ தினமும் ஆப்பிள் சாப்பிடுவா, இல்ல அவ தினமும் கோயிலுக்கு போவா அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஷீ. போகிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஷீ கோ. இந்த சப்ஜெக்ட் ஷீ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட இஎஸ் இந்த இடத்துல ஆட் பண்றோம். ஷீ கோஸ். அவ போறா. எங்க போறா? கோ டு டெம்பிள். Go to the temple. எப்ப? எவ்ரி வீக். ஒவ்வொரு வாரமும் அவ கோயிலுக்கு போவா அப்படின்னு சொல்றோம். she goes to the temple every week. ஓகேங்களா? இப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இப்ப நான் அடுத்ததெல்லாம் நான் தமிழ்ல சொல்லாம அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, டெய்லி செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க் என்னன்னா வரும் சொல்லுங்க. பாருங்க, ஐ கோ டு ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. இல்லைன்னா ஐ ஆல்வேஸ், நான் எப்பொழுதும் ஸ்கூலுக்கு போவேன். ஐ ஆல்வேஸ் கோ டு ஸ்கூல் இப்படியும் சொல்லலாம். இல்ல ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே, நான் தினமும் ஸ்கூலுக்கு போவேன். அப்புறம் என்ன சொல்லலாம்? he takes a bath. அவன் வந்து என்ன செய்யறான்? தினமும் குளிக்கிறான் அப்படின்னு சொல்றான். he takes a bath every day. அவன் தினமும் குளிக்கிறான் அப்படி சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? அவ தினமும் தூங்குறா, சீக்கிரமாவே அவ தூங்கிடுறா அப்படின்னு சொல்ல போறோம். சீக்கிரமாவே. அப்ப she sleep. ஸ்லீப் தான் verb. அவங்க கூட எஸ் சேர்க்கிறோம். she sleeps. அவ தூங்குறா. எப்ப? she sleeps early. ஏர்லினா என்ன? சீக்கிரமாவே அவ என்ன செஞ்சிருவா? தூங்கிடுவா அப்படின்னு சொல்றோம். வேற என்ன சொல்லலாம்? ஐ லைக் பனானா. எனக்கு வாழைப்பழம்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். வேற என்ன சொல்லலாம்? அதாவது டெய்லி ரொட்டீன் ஒர்க். they play ஆல்வேஸ், யூஸ்வலி, இல்ல அக்கேஷனலி அப்படின்னா எப்பயாச்சும் அவங்க விளையாடுவாங்க. they play occasionally இப்படியும் சொல்லலாம். இல்ல இந்த அக்கேஷனலா இங்கேயும் சொல்லலாம். they occasionally play அப்படின்னா அவர்கள் எப்பயாச்சும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே ரொட்டீன் ஒர்க். இன்னுமே ரொட்டீன் ஒர்க் இன்னுமே நம்ம சொல்லலாம். சென்டென்ஸ் நிறைய சொல்லிட்டே போனா டைம் தான் ஆகும். தினமும் செய்யக்கூடிய செயல்கள் என்ன சொல்லலாம்? ஐ கோ ஃபார் அ வாக். நான் தினமும் நடப்பேன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம்? ஐ டூ மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செய்வேன்
அப்படின்னு சொல்றோம். வேற என்ன சொல்றோம்? மை மாம் குக்ஸ். எங்க அம்மா சமைப்பாங்க. எப்ப? ரெகுலர்லி. இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கலாங்க? ரெகுலர்லி. எப்பொழுதும் எங்க அம்மா வழக்கமா என்ன செய்வாங்க? சமைப்பாங்க. இந்த இடத்துல நம்ம க்ளூ வேர்டு நம்ம என்ன வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முன்னாடியே க்ளூ வேர்டு கொடுத்தேன் இல்லைங்களா? அதுல நீங்க எதை வேணாலும் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மை மாம் குக்ஸ் ரெகுலர்லி. வேற என்ன சொல்லலாம்? இட் இஸ் ப்ளூ. இது ஒரு ப்ளூ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? காட் இட்? பாருங்க, ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா வழக்கமா நடைபெறக்கூடிய செயல்கள். அதை இல்லைன்னா ரெகுலர் ஆக்ஷன் சொல்லலாம். அப்புறம் ரொட்டீன் ஒர்க். எதை வேணாலும் நம்ம ஹெட்டிங்கா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அடுத்து shall we go to the second use? அடுத்தது பாருங்க, செகண்ட் யூஸ். செகண்ட் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ட்ரூத். ஃபார் ஜெனரல் ட்ரூத்ஸ். ஜெனரல் ட்ரூத்ஸ்னா என்னங்க அர்த்தம்? பொதுவான உண்மைகள். ஓகேங்களா? அதே இல்லைன்னா ஃபேக்ட்ஸ் இப்படியும் சொல்லலாம். எதுனாலும் ஒண்ணுதான். பொதுவான உண்மைகள்னா என்ன? எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள். எதெல்லாம் பொதுவான உண்மைகள்? சூரியன் கிழக்க உதிக்கும், இல்ல சூரியன் மேற்க மறையும். ஓகேங்களா? பூமி சூரியனை சுத்தி வருது, சந்திரன் பூமியை சுத்தி வருது, தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல தான் கொதிக்க ஆரம்பிக்கும், தண்ணி 0 டிகிரி செல்சியஸ்ல தான் அது பனிக்கட்டி ஆகும். இதெல்லாம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூடிய உண்மைகள். இதுதான் செகண்ட் நியூஸ். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே ஃபேக்ட்ஸ். இதான் உண்மை, ட்ரூத். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. வாட்டர் பாயில். பாயில்னா கொதிக்கிறது. வாட்டருங்கிறது இட்டு சப்ஜெக்ட். அதனால நம்ம பாயில் கூட என்ன சேர்க்கிறோம்? சேர்க்கிறோம். வாட்டர் பாயில்ஸ். எப்ப கொதிக்குமா? அட் 100 டிகிரி செல்சியஸ்ல தான் தண்ணி என்ன செய்யும்? கொதிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சூரியன் கிழக்க உதிக்கும் அப்படின்னு சொல்றோம். த சன் ரைசஸ். ரைஸ் தான் verb. அது கூட நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். the sun rises in the east. சூரியன் என்ன செய்யுமா? கிழக்க உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேற என்ன சொல்லலாம்? the moon அரவுண்ட்னா சுத்துறது. அது கூட சேர்த்துக்கிறோம். the moon surrounds the earth. எர்த்த மூணு என்ன செய்யுது? சுத்தி வருது. இந்த மாதிரி சொல்லலாம். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஃபார் ஜெனரல் ட்ரூத். இதான் செகண்ட் யூஸ். ஜெனரல் ட்ரூத்னா என்னங்க அர்த்தம்? எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான உண்மைகள். என்ன உண்மைகள்? வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இதுதான் verb. இவங்க சப்ஜெக்ட். தண்ணி 100 டிகிரில கொதிக்கும் அப்படின்னு சொல்றோம். இவங்க சப்ஜெக்ட். the sun rises in the east. கிழக்க சூரியன் உதிக்கும். இதெல்லாம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மைகள் தானே. அடுத்து பாருங்க, the moon. இவங்க தான் சப்ஜெக்ட். அரவுண்ட்ஸ் அப்படின்னா verb. சுத்தி வருது. எதை? the earth. பூமியை சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, the solar system has 8 planets. சோலார் சிஸ்டம் 8 கோள்களை அடங்கி இருக்கு, வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். the water freezes. இது சப்ஜெக்ட், இது verb. இது இட்டா இருக்கிறதுனால தான் நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். freezes 0 டிகிரி செல்சியஸ்.
0°C தான் தண்ணி என்ன செய்யும், பனிக்கட்டி ஆகும் அப்படின்னு சொல்றோம். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை, பறவைகள் வந்து வானத்துல பறக்கும் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே பொதுவான உண்மைகள். ஸ்னோ இஸ் கோல்டு, ஸ்னோன்னா என்ன, பனிக்கட்டி. பனிக்கட்டி எப்படி இருக்கும், ஜில்லுன்னு தானே இருக்கும், அதான் ஸ்னோ இஸ் கோல்டு. இந்த இடத்துல இவங்க தான் வேர்பு. ஓகேங்களா, ஸ்னோ வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த பசிபிக் ஓசன், இவங்க எல்லாமே சப்ஜெக்ட், இவங்க வேர்பு. The Pacific Ocean is the largest ocean. நல்ல நீளமான கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல பெரிய கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் தான் மிகப்பெரிய கடல்னு சொல்ல வரோம். இப்ப இது எல்லாமே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள். ஓகேங்களா, இப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு ரெண்டு யூசஸ் தான் பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த யூசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசஸ் பாத்தீங்கன்னா ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ரெகுலரா நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். நீங்க அந்த கீவேர்டை பயன்படுத்தி நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா, கீவேர்டை பயன்படுத்தினாலும் சொல்லலாம், இல்ல பயன்படுத்தாமலேயும் சொல்லலாம். நீங்க இப்படி சொன்னீங்க பாருங்களேன், ஐ ஈட் அன் ஆப்பிள், அதோட சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், ஓஹோ அவங்க தினமும் ஆப்பிள் சாப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை தான் சொல்றாங்கிறது ஆப்போசிட்ல உள்ளவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அப்ப ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ரெகுலர் ஆக்ஷன், இதான் ஃபர்ஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் பாத்தீங்கன்னா இப்பதானே சொன்னோம், ஃபார் ஜெனரல் ட்ரூத், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான உண்மைகள். அப்ப இந்த ரெண்டு யூஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அந்த ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இருக்குல்ல, உங்களோட ரொட்டீன் ஒர்க்கு, அது இன்னும் உங்களால சென்டென்ஸ் புதிய வேர்ப் வச்சு உங்களால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த யூசேஜ் நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.